காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாருங்க பாஸ், யாரோ காப்பாத்துங்கன்னு கூப்பிடுறாங்க. நம்மளதான் கூப்பிடுறாங்க. சரி சரி, இவனை நம்ம காப்பாத்திடலாம். காப்பாத்துனதுக்கு அப்புறம் திருட ஏதாவது இருக்கான்னு பாப்போம். என்ன சொல்றீங்க? காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி. என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டீங்க. நன்றி எல்லாம் சொல்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னோட பேரு ஜான் த டான். உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எங்க கிட்ட கொடுத்துறேன். இத பாருங்க, இந்த கண்ணாடி ஒரு மந்திர கண்ணாடி. இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்க எதை பார்த்தாலும் அது மண்ணா மாறிடும். ஆனா இதால நன்மையை விட தீமை தான் அதிகமா இருக்கு. நல்லா யோசிச்சுக்கங்க. மந்திர சக்தி இருக்கிற கண்ணாடி. முதல்ல இத நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ஆஹா, பிரமாதம். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? பார்க்கவும் சூப்பரா இருக்கு. ரொம்ப அற்புதமான மரம் அது. இந்த ஜான் இப்ப டான் ஆக போறான். ஜான் ஆக போறான். டான் பொற்பொறி நகர். உங்களை பழிவாக ஜான் வந்துகிட்டே இருக்கான். அட, சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. ஏ ஜான், சொல்றத கேளு. சேட்டு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருடுறது, கொள்ளை அடிக்கிறது இதையெல்லாம் நானே விட்டுட்டேன். இப்ப தாராளமா நீங்களே பணத்தை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க அன்போட நானும் இங்க இருந்து வெளியே போயிடுறேன். அரே, நம்மளுக்கு பைத்தியம்னு நினைக்கிறியா? உனக்கு எதுக்கு பைசா தரணும்? இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இல்லனா சிங்கம் சாருக்கு போன் பண்ணுவேன். என்ன சேட்டு இது? அப்படி என்ன அவசரம் உனக்கு? ஆஹா, எல்லா நகையும் பார்க்க சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஆஹா, இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது இல்ல? அரே, நம்ம கண்ணு எதிர்க்கே நம்ம நகை போயிடுச்சு. இது என்ன மந்திர சக்தியோ? அரே, அதுவும் காணாம போயிடுச்சு. ஓ, என் நகை போச்சு போச்சு போச்சு. ஒரு செகண்ட்ல இவ்வளவு பெரிய நஷ்டமா? எதுக்கு இப்படி அழற? சும்மா அழுதுகிட்டு இருக்காத. இது சும்மா வெறும் ட்ரைலர் தான் கண்ணா. மெயின் பிக்சர் இன்னும் பாக்கலையே. அதனால நான் சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. இல்ல இந்த கடையில இருக்கிற எல்லா நகையையும் நான் அப்படியே மண்ணாக்கிடுவேன். நான் சொல்றது புரியுதுல? வேண்டாப்பா வேண்டாம். நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே செஞ்சுடுறேன். இந்த அப்படி. தேங்க்யூ தேங்க்யூ சேட்டு. இதே மாதிரி நம்ம அன்பா வியாபாரம் பண்ணா நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி வருவேன். பை பை. அரே மோட்டு பத்துலு, நல்ல வேலை வந்தீங்க. அந்த ஜான் வந்து என்கிட்ட பணத்தை பறிச்சுட்டு போயிட்டாப்பா. அவன்கிட்ட ஏதோ மந்திர சக்தி கண்ணாடி இருக்குது. அதுல இருந்து எதை பார்த்தாலும் அது அப்படியே மண்ணா போயிடுது. என்னோட 8 சவரம் ஆரம் அப்படியே போயிடுச்சு. கையில இருந்து மொத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டா மோட்டு பத்துலு. சும்மா வீணா அழாதடா. நாங்க இப்போ அவனை பிடிக்கிறோம். நீ முதல்ல சிங்கம் சாருக்கு தகவல் கொடுத்து அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். வாடா பத்துலு, போலாம். திருந்தி வாழவே மாட்டான இந்த தண்டனை கேட்டான். போ மோட்டோ, பொடி வழியில போ. பாத்துறா, கல்லு மேல எல்லாம் எதுக்குடா ஏத்துற? பாத்து மோட்டோ, ஏன்டா பண்ணிக்கிற? டேய் மோட்டோ, என்னடா பறக்க மலை மாதிரியே இருக்கே. இந்த டானை யாராலையும் பிடிக்க முடியாது. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. கிளம்புகடா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மிஸ்டர் டண்டனை கேட்டான். எங்க வாழ்க்கையில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது. அப்படின்னா சரி, முடிஞ்சா என்ன புடிச்சு காட்டுங்க. ஆஹா, உங்களோட சைக்கிள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. ரொம்ப விலை உயர்ந்த சைக்கிள்னு நினைக்கிறேன். ஆஹா, சைக்கிள் அப்படியே பறக்குது. கண்ணாடி ரொம்ப கன்றாவியா இருக்குடா. என்ன பண்றான் மோட்டாவன்? சைக்கிள் காணாம போனதுக்கு அப்புறம் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. டேய் முட்டை கண்ணனுங்களா, முதல்ல கண்ணை திறந்து சைக்கிள் எங்க போச்சுன்னு பாருங்க. என்ன சொல்றான் மோட்டாவன்? சிங்கம் சார், அந்த ஜான் குட்டா பையன் வந்து நகை கடையை கொள்ளை அடிச்சிட்டான். வைஃப் யார்? சிங்கம் இஸ் யார்? டோன்ட் வரி. அந்த ஜானை இப்பவே வந்து பிடிக்கிறேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். போலாம். Stop!
ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் த லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சட்டத்தை மதிச்சு வண்டியை நிறுத்துன்னு சொன்னேன். சிங்கம் சார், உண்மையிலேயே சொல்றேன், உங்க கன் பார்க்க சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. ஆஹா, நீங்க வர்ற இந்த ஜீப் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. சார், எல்லாமே ஒரு நிமிஷத்துல காணாம போயிடுச்சு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையே. அச்சச்சோ, போச்சு. அப்பா, அப்பா. உங்களுக்கு எதுவும் அடிபடலையா சார்? அடியோ இல்ல, வலியோ இல்ல. நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா இப்ப இந்த ஜீப் எங்க போயிருக்கோம். இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இத நான் சால்வ் பண்ணியே தீருவேன். இது சட்டத்தின் மீது ஆணை. ஆமா சார், நீங்க பெரிய அப்பாட்டக்கரு சார். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும். சார், நீங்க கிரேட், ஆனா கொஞ்சம் லேட் சார். ஸ்டாப். அது எனக்கும் தெரியும். தேங்காதான் உழனு பார்த்தேன். கடைசியில போட்டு பத்துல நீங்களும் வந்து விழுறீங்களா? விழறது எல்லாமே ஏத்தாலையில தான் வந்து விழணுமா? அதக்குள்ள பைய ஜான் என் துப்பாக்கிய மண்ணாக்கிட்டான். என் ஜீப்பையோ மண்ணாக்கிட்டான். இந்த ஜான் கிட்ட எப்படி புது சக்தி வருதுன்னு தெரியல. ஹலோ சிங்கம். ஹலோ சிங்கம். ஆமா, நான் தான். சொல்லுங்க. அந்த ஜாடி இந்த ஊர்ல எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. அந்த மாய கண்ணாடியை பயன்படுத்தி பேங்க கொள்ளையடிச்சிருக்கா. அப்புறம் சேட்டை ஏமாத்தி இருக்கா. கேக்குறத குடுக்கலனா எல்லாத்தையும் மண்ணாக்கிருவேன்னு மிரட்டா. என் துப்பாக்கி கூட இப்ப என் கையில இல்ல. அந்த ஜானை பிடிக்க என் கை துடிக்குது. ஆனா எப்படி? அவனை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் துப்பாக்கி எல்லாம் இருக்கு. நம்ம 4 கைகளே போதும். வாடா பத்துல இன்னைக்கு அவனா நம்மளால பாத்துடலாம். அடே, 15 வருஷமா நீயே வளரல, உன்னுடைய திருடம் குறையில. நீ என்னதானே நினைச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுடா குட்டப்பையில, அடி வாங்க போறியா இல்ல மரியாதையா சரணடைய போறியா? என்னன்னு சொல்லு. சரண்டர் ஆகிறத பத்தி எல்லாம் நீங்க அப்புறமா யோசிங்க. முதல்ல உங்களோட துணிமணியை எப்படி காப்பாத்த போறீங்க? ஆஹா, உங்க 3 பேரோட Dress ரொம்ப அற்புதமா இருக்கு, அழகா இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. துணியோட நிறம் கூட சூப்பரா இருக்கு. உங்க Dress எல்லாம் என்கிட்ட இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, அம்மா, என் Dress. ஜான் ஆக போறான் இப்ப டான். ஜானை யாராலையும் தடுக்க முடியாது. சார், பூவை உனக்காகல விஜய் சாரும் சார்லி என்ன வர மாதிரி வரலாமா? எங்க எல்லாரையும் இப்படி காட்டுவாசியா மாத்திட்டியடா. உன்னை விட மாட்டேன். அம்மா, ஐ கேட்ச் யூ. சிங்கம் சார், எனக்கு என்னமோ இந்த இடத்த விட்டு ஓடுறது தான் நல்லதுன்னு தோணுது சார். உங்களோட இந்த இலை Dress கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆரம்பிக்கவா? டேய் குட்டப்பையில, வேணாண்டா. இந்த இருக்கிற இலைய புடிங்கிடாத. பத்துல வாடா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். டேய் பத்துல, அந்த குட்டப்பையன் ஜான் வந்துகிட்டு இருக்கான்டா. என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு ஐடியா பண்ணணும். பயிர் காலியா இருக்கா, மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா வளைய வச்சிருக்க கவிதைகள் படிக்கிறது குழுக்குழு தண்ணி காட்டும். என்னங்கடா பெரிய இவனுங்க மாதிரி எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கீங்க? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு வேளை என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா? இங்க பாருங்க, பல வருஷமா வளராத ஜான், நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நாங்க தோத்துட்டோம். ஆமாண்டா குட்ட ஜான், எங்களுக்கு புரிஞ்சிருச்சு உன்னை யாருமே கைது பண்ண முடியாதுன்னு. ஆமா ஜான், உன்னோட கண்ணாடி சக்தி வாய்ந்ததுன்னு நான் ஒத்துக்கிறேன். சட்டத்தின் மீது சத்தியம். அப்படின்னா சிங்கம் சார், இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய அழகு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மந்திரவாதி கிட்ட இருந்த கண்ணாடி அவ்வளவு அழகா இருக்கும். ஆமாண்டா குட்ட, இந்த கண்ணாடிய போட்ட உடனே சாமா காமெடி பீஸ் ஆயிட்டு. என்னது? நிஜமாவா? என் கண்ணாடி பார்க்க நல்லாவே இல்லையா? நான் இதை ஒத்துக்க மாட்டேன். ஏய், நீ ஒத்துக்கறியோ ஒத்துக்கலையோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது.
வேணும்னா ஒண்ணு பண்ணு, அந்த கண்ணாடியை நீயே போட்டுக்கிட்டு இன்னொரு கண்ணாடி முன்னாடி நின்னு உன் கேவலமான உருவத்தை பாரு. பின்னாடி என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, முன்னாடி கண்ணாடி கிட்ட போய் நில்லு. சரிடா மொட்டை, இரு நானே வந்து பாக்குறேன். என்னடா லூசு பசங்க மாதிரி உளறிக்கிட்டு இருக்கீங்க? இந்த உலகத்திலேயே அழகான கண்ணாடி எதுதான் தெரியுமா? இது வரைக்கும் இதை விட அழகான கண்ணாடியை நான் பார்த்ததே கிடையாது. கண்ணாடி ஏமாத்திட்டீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. என்ன ஏமாத்தி கண்ணாடிய மறைய வச்சிட்டீங்க. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன மாதிரி ஒரு அப்பாவிய இப்படி ஏமாத்த உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா? மாமே, என்னோட கண்ணாடி போச்சே. டைட்டில் போடும் போதே அழுத்தா எப்படி தண்டனை கேட்டான். இன்னும் கிளைமேக்ஸ் எல்லாம் உனக்கு நிறைய இருக்கு. நாங்கெல்லாம் சூப்பர் சூப்பரா இன்சரமா இருக்கோம். இல்லடா, வாழ்க்கை முழுக்க அடி வாங்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.